சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லு. தம்பி என்னப்பா சொல்ற? அதெல்லாம் கேட்காதீங்கண்ணா, நீங்க முதல்ல சொத்தை பிரிங்க. ஏப்பா அதுக்கேப்பா சொத்தை பிரிக்க சொல்ற? நீ கேட்டா உங்க அண்ணன் கொடுக்காமலா இருக்க போறாரு. அப்படியே கேட்டுட்டாலும் அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு. சின்ன வயசுல புல்லட் கேட்டு வாங்கி கொடுத்தாரு அந்த மனுஷன். சின்ன வயசா இருக்கு தம்பி, நீ வண்டியில வேகமா போய் காலையை உடச்சுக்கிடுவ, அப்புறம் உனக்கு கல்யாணமே பண்ண முடியாதுனாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கேட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி வந்துருச்சு, நீங்க எல்லாத்தையும் கொண்டே விட்டீங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை போயிருந்தாரு. இப்ப கேட்டா காலமான வயசுல எதுக்குறா புல்லட்டுங்கிறாரு. அது எல்லாம் நல்லது தாப்பா சொன்னேன். நீங்க முதல்ல சொத்தை பிரிங்க. நானும் எங்க அம்மாளுக்கு தான் பிறந்தேன். நான் கூத்தி ஆளுக்கா பிறந்தேன்? ஆபடாடி கூத்தி ஆளுக்கு தாண்டா பிறந்த. போடு அப்ப சொத்து பூரா நமக்குதான். என்னடா என்ன பேச வைக்கிறியா? அதான் பேசிட்டியா, அப்புறம் என்ன பேச வைக்கிறியா தோசை வைக்கிறியான்னு. உன்னை கப்பனுக்கு பெத்துட்டு உன்னை நடு ரோட்ல போட்டு போயிட்டாடா உங்க அம்மா. அன்னைக்கு ஒரு மாட்டு வண்டியை விட்டு ஓடி ஏத்திருந்தா இன்னைக்கு ஒரு தூரம் வந்துட்டு பேசிட்டு இருக்க மாட்டேன். நீ கூத்தியாளுக்கு தான் பிறந்தங்கிற விஷயத்த இது வரைக்கும் நான் யார்ட்டாலும் சொல்லிருப்படா. அதான் டெய்லி என்கிட்ட சொல்றீங்க. அது உன்கிட்ட மட்டும் தானே சொன்னேன். இல்லப்பா என்கிட்ட சொன்னீங்க. ஆமா என்கிட்ட சொன்னீங்க. என்கிட்ட சொன்னீங்க. என்கிட்டயும் பாடுபாவி யார்ட்டையாவது சொல்லிருக்கான்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கே ஐயா. தம்பி நீயே சொல்லு, என்னைக்காச்சும் ஒரு நாள் உன் பேர் சொல்லி டேடா கூப்பிட்டுப்படா. உன்னை திட்டடா கூட தம்பி நீ ஒரு லூசு, தம்பி நீ ஒரு கிறுக்கு, இப்படி மரியாதை திட்டிருக்கே. இதுல எப்பயாச்சும் உன் பேர் சொல்லியோ இல்ல டாடோ திட்டிருப்படா. ஏடா உன் பேரே எனக்கு தெரியாது ஐயா. சரி இப்ப என்ன, உனக்கு இந்த சொத்து வீடு அவ்வளவுதானே, எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. எனக்கு ஒரு சல்லி பைசா கூட வேண்டாம். நீ எங்க கையெழுத்து போட சொல்றே சொல்லு, நான் கையெழுத்து போடுறேன். ஐயோ அப்பா கவலைப்படாதடா, கையெழுத்த பாத்துதான் போட போறேன். திருப்பி டபால்ட்டு தான் வருவேன், பிடிக்கிடுவோம். சூப்பர்பா.